அருமையான ஜெபசிங் ஜோசப் ஐயா அவர்களையும் மற்றும் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அருமையான சுந்தர் சிங் பாலாஜி அவர்களும் அண்ணன் சுவிசேஷகர் அண்ணன் சேகரன் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடவும் என்று தேவனுடைய வார்த்தை பார்க்கிற சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? துக்கத்தாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேளுங்க. இந்த பூமியில ஒரே ஒரு நாமம் தான் சகலத்தையும் நமக்கு செய்து முடிக்கக்கூடிய நாமம், அது இயேசுவின் நாமம் மட்டும்தான். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு போகும்பொழுது ஆலயத்திற்கு வெளியில பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனா அவன் எதிர்பார்த்ததெல்லாம் இவர்களிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா, வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான். ஆனா அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தார். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட சப்பாதியும் அவன் எழுப்புறது போல, குதித்தது போல, துதித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி பாடி ஆராதிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். நம்புகிறவர்கள் நல்ல சேர்ந்து தலைகளை பெற்றி மகிழ்ச்சியோடு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இயேசு
நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.